ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீ கடை போண்டாங்க. வெங்காய போண்டா. அதுக்கு நான் 2 வெங்காயம் நல்லா பெருசா அரிஞ்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பீசஸே போதும், அரிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி நான் 3 பச்சை மிளகா பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். அப்பதான் அதோட டேஸ்டும் நம்ம வாய்க்குள்ள வரும், காரமும் தெரியாது. கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியா நறுக்கினது. இதுக்கு 1 கப்பு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அளவு எப்படின்னா 1 கப்பு கடலை மாவுனா 1/2 கப்பு அரிசி மாவுங்க. 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமா மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போடலாங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியா கூட போட்டுக்கலாம். நீங்க காஷ்மீரி மிளகாய் பொடி கலர் கொடுக்கறதுக்காக அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுங்க. ஒரு சிட்டிகை சோடா உப்பு. இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா பிசைஞ்சு விடணும். அப்பதான் அதுல இருக்கிற தண்ணியிலேயே இந்த மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒண்ணு திரண்டு வரும். கொஞ்சமா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தினா போதுங்க. சாயங்காலம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டோம்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டக்குன்னு நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாங்க. அவங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்குங்க. டீ கடையில நம்ம வாங்கி சாப்பிடுறோம் இல்லைங்களா, அது நம்ம வீட்லயே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் சீக்கிரமா. நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு காமிக்குங்க. நம்ம சேனல்ல நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஃபுட் ரெசிபிஸ், ஸ்டோரிஸ், உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி இருக்கிற தெரியுமா உங்களுக்கு டிடியூனோன்னு சொல்லிட்டு 1000 வீடியோஸ் ஆயாச்சுங்க நமக்கு. இப்போ நம்ம சேனல்ல விதின் 1 இயர்ல நமக்கு இவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க உங்களுக்கு என்ன தேடணும்னு அதுல பார்த்தாலும் அது நம்ம சேனலுக்குள்ள இருக்கும். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, நோட்டிபிகேஷன்ஸ் வருங்க உங்களுக்கு. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கரண்டி எண்ணெய், இது காய்ச்சின எண்ணெய்ங்க, அது கொஞ்சம் ஊத்திட்டு அப்புறமா தண்ணி ஊத்தலாம். சூடா இருக்கும். 1 நிமிஷம் கழிச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டாச்சு. இதுல நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. இந்த போண்டாவுக்கு கன்சிஸ்டன்சி, அதாவது பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன், ரொம்ப டைட்டாவும் இருக்க கூடாதுங்க, ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்புறம் ரொம்ப லூசா நீங்க பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப எண்ணெய் உரியுங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க இல்லையா. அப்போ மீடியமா பார்த்து நம்ம எடுத்து போடுற மாதிரி, அதாவது ஒரு உருண்டை பிடிச்சு எடுத்து போடுற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம பிசைஞ்சாச்சு. இத உருண்டை பிடிக்கலாம். நமக்கு எவ்வளவு பெருசா வேணுமோ அவ்வளவு பெருசு நம்ம போட்டுக்கலாம். உருண்டை பிடிச்சு வாங்க இப்போ எண்ணெயில போட்டு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் போண்டா போடுறேன். இந்த மாதிரி உருண்டையா வச்சுட்டேன். ஒரு 4-5 ஒன்னா போட்டுடலாங்க. சிம்ல வச்சுட்டு, சிம்னா ரொம்ப சிம் வேண்டாங்க, மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள நல்லா வேகுங்க. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டீங்கன்னா தீஞ்சிரும். பொதுவாவே இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தான், இருந்தாலும் நம்ம பிகினர்ஸ்க்காக நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நடுவுல நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்ப மேக்சிமம் எல்லாம் வெந்தாச்சுங்க. டீ கடை போண்டா நம்ம பாத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் வாசனை கம்மன் வருதுங்களா. நீங்க எல்லாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பாத்தீங்களா, நல்லா ஃப்ரை ஆயாச்சுங்க. நம்ம போண்டா ரெடி. கிறிஸ்பியான டீ கடை போண்டா ரெடிங்க. வெங்காய போண்டா இவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.